ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 15, ட்ரூஸ்டே. எவ்ரி ட்ரூஸ்டே வந்து வெஸ்டேஜில் சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாப்பிக்ல நம்ம ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான இந்த ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ட்ரைனிங். இந்த சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ், இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இந்த பிஸ்னஸ்ல வந்து தொடர்ந்து நிற்க முடியும். தொடர்ந்து இந்த பிஸ்னஸை நம்ம பண்றதுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு சில சீக்ரெட்டை, ஒரு சில ரகசியங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். இந்த ரகசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சும்மா வந்து ரகசியம் அப்படின்னோடனையும் ஏதோ ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். ஏதோ ஒரு சில சீக்ரெட் இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் லீடர்ஸ்க்கு இன்கம் வருது, அது தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து காதுல கேட்டுக்கிட்டாவே அப்படின்னு அப்படி நினைச்சுக்காதீங்க. அதாவது என்னன்னா, அதெல்லாம் ஒரு சில இந்த பிசினஸ் பத்திய புரிதல். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை பத்தி இந்த மாதிரிலாம் தான் இந்த பிசினஸ்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிசினஸ் பண்ணும்போது நம்மளால வந்து இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். அது என்ன மாதிரி அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டேஜ்ல வந்து ஒரு 2 பேர் ஜாயின் பண்றாங்க. 2 பேருமே எல்டிபி பாக்குறாங்க. நம்ம டீம்ல தான் ஜாயின் பண்றாங்க. ஆட்டோமேஷன் எல்டிபி பாக்குறாங்க. 2 பேருமே வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. கேட்டுட்டு ஜாயின் பண்றாங்க. அதுல ஏ அப்படிங்கிற நபருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட போய் இன்வைட் பண்றாரு. யாருமே வந்து எல்டிபி பார்க்க மாட்டேங்கிறாங்க, இல்ல சேர மாட்டேங்கிறாங்க, இல்ல சேர்ந்தவங்க யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு எந்த ஒரு பிசினஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இது தனக்கு மட்டும் தான் நடக்குது, இது வந்து நமக்கு செட் ஆகாது, நமக்கு லக் இல்ல, இது நமக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து செட் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு வந்து லக் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து வந்திருக்கு, நமக்கு வரல, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இல்ல அப்படியே வந்து சோர்ந்து போயிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்களால வந்து பண்ணணுங்கிற எண்ணமே வராது. பட் பி அப்படிங்கிற நபர், இன்னொரு நபர், அவருக்கும் இதேதான் நடக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர மாட்டாங்க, சேர்ந்தவங்க யாரும் நிக்க மாட்டாங்க. ஒண்ணுமே வந்து பாசிட்டிவா இருக்கிற மாரி தெரியாது. பட் வந்து அவர் என்னன்னா வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. இங்க ஆல்ரெடி சம்பாரிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாரி தான் நடந்திருக்கு. அப்ப நமக்கும் இதுதான் நடக்குது. ஓகேவா? இந்த வெஸ்டேஜ்ல சம்பாரிக்கணும்னா, இந்த டைரக்ட் செல்லிங் இந்த இண்டஸ்ட்ரியில சம்பாரிக்கணும்னா, இந்த இண்டஸ்ட்ரி இப்படிதான் இருக்கும். கூப்பிடுறவங்க எல்லாரும் வரமாட்டாங்க. வரவங்க எல்லாரும் வந்து பிசினஸ் பண்ணிற மாட்டாங்க. தொடர்ச்சியா நம்ம பண்ணணும். நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரு சேர்ந்தாலும் சேரலைனாலும் நம்ம பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். அப்படிங்கிற அந்த ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்டவர் தொடர்ச்சியா நிக்கிறாரு. அவர் சம்பாரிக்கிறார். ஓகேவா? அதுதான் வந்து இந்த பிசினஸோட ரகசியம். அந்த மாரி இந்த பிசினஸ் வந்து எப்படி பண்ணணும்? அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்கள், இதுல என்ன மாரிலாம் நடக்கும்? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு சில ரகசியங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா, உங்களால வந்து தொடர்ச்சியா அந்த பிசினஸ் பண்ண முடியும். நீங்க சக்சஸ் பண்ண முடியும். என்னைய எனக்குமே எடுத்துக்கோங்க. நான் இந்த பிசினஸ்ல இப்ப பெரிய லெவல்ல இன்கம் எடுக்கிறேன். கம்பெனில வந்து ஒரு டாப் ஏர்னர்ஸ்ல நானும் ஒருத்தனா இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆஃபீஸ்ல வேலை செஞ்சவங்க, நான் கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? சேர்ந்துட்டாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. சேரவே இல்ல. என்னைய பல பேர் வந்து என்னைய கேலி கிண்டல் தான் பண்ணாங்க. இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணாங்க. என்னோட ஆஃபீஸ் எல்லாம் வந்து என்னைய வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. "சரவணன் பாரு ஒரு சதுரங்கை வேட்டை மாரி ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு ஏதாவது மாட்டுவாரு பாரு பெருசா" அப்படின்லாம் வந்து இப்ப ஸ்டார்ட்டிங்ல இந்த பிசினஸ்ல நான் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க. பட் ஆனா அவங்க சொன்னவங்க இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க. ஓகேவா? நான் இங்க இப்ப இவ்ளோ பெரிய லெவலுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? அது மாரி வந்து பு அவங்க அவங்க புரிஞ்சுக்கிறதுலயே பார்க்கறது, பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏதோ அவங்க வந்து நம்மள வந்து கேலி கிண்டல் பண்றதுனால, ஏதோ அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க மாரி, நமக்கு வந்து எதுவுமே தெரியாதவங்கிற மாரி, ஏன்னா கிண்டல் பண்ணி சிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஒருத்தர சிரிக்க வைக்கிற மாரி பேசி ஒருத்தர வந்து கிண்டல் பண்றது ரொம்ப ஈஸி. அது ஒண்ணும் பெரிய இது இல்ல. கடைசில அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. இப்ப நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம பண்றோமா? நம்ம முன்னேற முடியும். அதுதான் எனக்கு நடந்திருக்கு. இப்ப எனக்கு மட்டும் வந்து யாருமே வந்து வந்து நோவே சொல்லல. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? அப்படி நான் சக்சஸ் பண்ணிட்டேன். நான் டாப் ஏர்னரா இருக்கேன். பட் உங்களுக்கெல்லாம் வந்து நோ சொல்றாங்க. அப்படின்னு வந்து இருந்தா நம்ப கேட்கலாம், பேசலாம். இது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு அ சொல்லலாம். இல்லையே, இங்க சம்பாரிச்ச நான் மட்டும் இல்ல. என்ன மாரி இங்க லேக்ஸ்ல சம்பாரிக்கக்கூடிய எல்லாருக்கும், நம்ம டீம்ல இருக்கட்டும், இல்ல வெளிய இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இந்தியா ஃபுல்லா, உலகத்துல வேற வேற ஒரு சில வெளிநாட்டு கண்ட்ரில நீங்க வேற வீடியோஸ்லாம் ஃபாரினர்ஸோட டைரக்ட் செல்லிங் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. ஓகேவா? அதுலயுமே அதே தான் சொல்றாங்க. எல்லாருமே வந்து டைரக்ட் செல்லிங்ல வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னா, யாருங்க வந்து விவசாயம் பண்ணுவா? யாரு காய்கறி விப்பா? யாரு வந்து மத்த எல்லா வேலையும் செய்வா? யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாரும் வந்து ஒரே மாரியான எண்ண ஓட்டம் இருக்காதுங்க. இருக்கவும் கூடாதுங்க. நம்ப முயற்சி பண்ணுவோம்.
வரவங்க வரப்போறாங்க. நம்ம எண்ண ஓட்டத்தோட ஒன்றி போறவங்க. நம்மள மாரி யோசிக்கிறவங்கள நாம வந்து தேடுறோம். ஓகேவா? அப்படி தேடும்போது பல பேர்ட்ட பேச வேண்டியது இருக்கு. நெறைய பேர் சேர மாட்டாங்க. யாருக்கு கனெக்ட் ஆகுதோ அவங்க வந்து சேருவாங்க. அந்த மாரி தான். அதனால வந்து நம்பிக்கையோட பண்ணுங்க. அதே மாரி இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிர்றேன் பாருங்க. இப்ப நம்ம வந்து எல்டிபி வந்து புதுசா வந்து நம்ம இப்ப அப்டேட் பண்ணியிருக்கோம். வெறும் ஜஸ்ட் வந்து 28 மினிட்ஸ் தாங்க. வெறும் 28 நிமிஷம் தான். அந்த 28 நிமிஷம் தான் அந்த எல்டிபியே. அது எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர வந்து பார்க்க வச்சீங்க அப்படின்னா, வெஸ்டேஜ பத்தி அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துரும். அவருக்கு வந்து பண்ணலாம், நம்மளாலயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிப்பாரு. நம்பிக்கையோட உள்ள வருவார். ஓகே டெய்லி 1 ஹவர் ட்ரெய்னிங். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள கடைய மாத்தி வாங்கணும். நம்மளும் இதே மாரி பண்ணணும். எல்லாமே இவங்க சொல்லி தராங்க. அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் சம்பாரிக்க முடியும். நெறைய பேர் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டே புரமோட் பண்றாங்க. கவர்மெண்ட்டே இதெல்லாம் பண்ண சொல்றாங்க. ரொம்ப சுலபமா இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள கடைய மாத்தி வாங்குறது மூலியம் சம்பாரிக்க முடியும். அவங்களுக்கு இத தான் புரிய வைக்கிறோம். உள்ள வராங்க. டெய்லி 1 மணி நேரம் ட்ரெய்னிங் நீங்க கூட்டிட்டு வரணும். கரெக்ட்டுங்களா? இந்த எல்டிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ப டீமுக்கு மட்டும் தாங்க. சரவணன், டபுள் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர். நம்ப டீமுக்கு மட்டும் தான். என்னோட டீம் எனக்கு கீழ இருக்கக்கூடிய என்னோட நெட்வொர்க்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். கரெக்ட்டுங்களா? ஏன்னா வெளிய நம்ப அ என்ன தாண்டி வெளிய வெஸ்டேஜ்ல இன்னும் எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஆட்டோமேஷன் எல்டிபி நம்ம குடுக்கல. ஏன்னா வந்து அவங்களோட கான்செப்ட் வேற, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற. அப்ப நம்ப டீம் அப்படிங்கிறது நம்ப ஒரு ஸ்டைல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த எல்டிபி அப்படிங்கிறது நம்ப டீமுக்கு மட்டும் தான். வெளிய வேற யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வெளிய எத்தனையோ பேர் வந்து நம்ப எல்டிபி லிங்க் எடுத்து வேற அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி எல்டிபி பார்க்க வச்சு சரவணன் டீமான்னு அவங்க கேட்கறாங்க. கேட்டு ஆமான்னு பொய் சொல்லி சேர்த்திர்றாங்க. சேர்த்தி எப்படியாவது ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ண வச்சுர்றாங்க. ஏமாத்தி இல்ல வந்து பல்க்கா பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க. 300 பிவி, 500 பிவி ஏதேதோ ஏன்னா நம்ம பேர வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. ஒரு சிலர வந்து ஏமாத்துறாங்க. ஏமாத்தி ஏன்னா வந்து எல்டிபிய காமிச்சுட்டு ஒரு இந்த ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டு பார்க்க வச்ச உடனே அவன் சரவணன் டீமான்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிட்டா, அவங்க வந்து இப்படி இது மாரி ஏமாத்தி இது மாரி வந்து பண்றவங்க வெளிய இருக்கிறாங்க. ஓகேவா? பாருங்க. இந்த மாரிலாம் கூட பண்ணி சக்சஸ் பண்ணிடலாம். இந்த மாரிலாம் கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க வெளிய எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் நம்பல்லாம் வந்து நம்ப டீமுக்குள்ள நீங்க எல்லாம் என்னோட டீமுக்குள்ள ஜெனியூனா லீகலா இருக்கிறீங்க. அப்ப நீங்க நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணணும்ல. இப்ப இந்த மாரி வெளியில தப்பான ஆளுங்க பண்றதுனால நெறைய பொதுமக்கள், நெறைய பேர் வந்து ஏமாந்தும் போறாங்க. அதனால தான் வந்து இந்த லிங்க் வந்து வேற யாரும் வந்து நம்ம டீம் இல்லாம வெளிய போவே கூடாதுங்கிறதுல நம்ம நெறைய முயற்சி எடுத்திருக்கோம். குரூப்லலாம் ஷேர் பண்றதில்ல. ஸ்ட்ரிக்ட்டா வந்து யாரு இண்டிவிஜுவலா தான் டைரக்டர் குரூப்ல நம்ம டைரக்டர்ஸ்க்கு குடுக்குறோம் அப்டின்னா, யாருமே வந்து குரூப்ல ஷேர் பண்ணக்கூடாது. பிராட்காஸ்ட்ல அனுப்பக்கூடாது. இண்டிவிஜுவலா யாருக்கு லிங்க் வேணுமோ உங்க அப்ளைன் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்ட்ட டெய்லியுமே கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாரி உங்க கையில கிடைக்குது அப்டின்னா, நீங்க யாருக்கு குடுக்கணுமோ புது நபர் புதுசா யார் வராங்களோ அவங்களுக்கு குடுப்பீங்க. இல்ல உங்க டீம்ல உங்களுக்கு கீழ ஏதாவது லீடர்ஸ் வேணும்னா, அவங்க கேட்டா மட்டும் குடுங்க. கேட்காம நீங்க பாட்டுக்கு டெய்லியும் யாருக்காவது அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா, அவங்க யாருக்காவது அனுப்புவாங்க. ஏதாவது டிஎல்சிபில யாருக்காவது அனுப்புவாங்க. அவங்க இன்னொருத்தருக்கு அனுப்புவாங்க. எங்கெங்கேயோ ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ப டீம்க்காக மட்டும் தான் நம்ம இத பே பண்ணி இந்த ஆட்டோமேஷனுக்கு பே பண்ணி நம்ம இந்த மாரி சாஃப்ட்வேர் புரோகிராம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். வெளியில வேற டீம்ல இருக்கிறவங்களுக்குலாம் அவங்கவங்க டீம்ல சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? அவங்கவங்க டீமோட சிஸ்டத்த தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. நம்ப டீமோட இது வந்து அவங்களுக்கு குடுக்கறதுனால, அந்த டீமோட பெரிய லீடரும் நம்மள தப்பா நெனச்சுக்குவாங்க. அப்படி நம்ம குடுக்கவும் கூடாது. நம்ப தான் அத நம்ப கட்டுப்பாட்டோட நம்ப வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஓகேவா? அந்த மாரி யாராவது நீங்க மத்த டீம்க்கு யாருக்காவது குடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா, நம்ப டீம விட்டே தூக்கிருவோம். ஓகேங்களா? அது மாரி யாருக்கும் குடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியாம கூட போகலாம். உங்களுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க வேற டீம்ன்னு. ஓகேவா? நீங்க யாரும் உங்க டீம் உங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள தாண்டி யாருக்காவது டிஎல்சிபில யாராவது ஏதாவது குரூப்ல எங்கேயுமே போடாதீங்க. அதே மாரி உங்க டீம்ல யாருக்காவது குடுக்குறீங்க அப்படின்னாலும், தயவு செஞ்சு வந்து நீங்க வேற யாருக்கும் நீங்க வாங்குறவங்க நீங்க வேற யாருக்கும் தெரியாம பல்க்கா எங்கேயாவது குரூப்ல அது மாரி பிளைண்டா நீங்க பாட்டுக்கு அனுப்பாதீங்க. இண்டிவிஜுவலா புது நபர்கள் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு குடுக்குறீங்க. ஓகேவா? அதே மாரி டீம்ல இன்ஆக்டிவா இருப்பாங்க. எந்த மீட்டிங் ட்ரெய்னிங்கும் வரமாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நாள் அவங்களா பர்சனலா தான் கேட்கணும். கேட்பாங்க. 1 நாள் கேட்பாங்க. 2 நாள் 2வது நாள் இவங்க தான் ட்ரெய்னிங் மீட்டிங்கே வரதில்ல. இவங்க எதுக்கு கேட்கறாங்கன்னு என்குயரி பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, செக் பண்ணுங்க. அவங்க தான் அந்த மாரி ஸ்பையா இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாரி நம்ப ட்ரெய்னிங்கோட நம்ப வந்து நம்ப டீமுக்கு குடுக்குறது எல்லாத்தையும் எடுத்து அவங்க வேற வெளியாட்கள் தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம வந்து ஏன்னா அதெல்லாம் அ நம்பளோட எஃபோர்ட் இல்லையா? அத வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. வெளிய நம்ப டீம் இல்லாம வெளிய வேற யாருக்கும் போக்கூடாது. அது மாரி யாராவது தெரிஞ்சு பண்றாங்க அப்டின்னா, நம்ம குரூப்ப விட்டு நம்ம தூக்கிருவோம். அதனால எல்லாரும் அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. யாரும் எந்த குரூப்லயுமே எல்டிபி லிங்க் போடவே கூடாது. யாராவது போட்டாங்க அப்டின்னாலும் எனக்கு நீங்க டைரக்ட்டா வந்து சொல்லுங்க.
அதே மாரி இப்ப இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இது நம்ம டீமுக்கான மீட்டிங் தான். நம்ம டீமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். என்டயர் வெஸ்டேஜுக்கோ, தமிழ்நாடு எல்லாருக்கும் நான் பண்ணல. நம்ம டீம் ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு மாரி பண்ணுவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன். இப்ப நம்ம டீமோட விஷயங்கள் நம்ம டீமுக்கு தான் நம்ம ஷேர் பண்றோம். இப்ப நீங்க நம்ம டீம்ல தான் இருக்கிறீங்களா? சரவணன் டியூசிடி டீம்ல தான் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்க குரூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்ல சரவணன் டியூசிடி டீம்னு போட்டிருப்பாங்க. அதே மாரி நம்ம சரவணன் டீம் டபுள் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ன்னு ஒரு பேனர் இருக்கு. அந்த பேனர் வந்து அந்த பேனர் அந்த மாரி பேனர்ஸ் அந்த மாரி டீம் லோகோவோட நெறைய பேனர்ஸ் வந்து உங்க குரூப்புக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி குரூப்புக்குள்ள இருந்தீங்கன்னா தான் நீங்க நம்ம குரூப்புக்குள்ள இருக்கீங்கன்னே அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி குரூப்ல நீங்க இல்ல அப்டின்னா, நீங்க வந்து வேற ஏதோ டீம்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க அத ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யாராவது வந்து உங்களுக்கு நம்ம டீம்ல தான் இருக்கிறீங்களான்னு ஏதாவது டவுட்டா இருக்கு அப்டின்னா, உங்க குரூப்புக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. சரவணன் டீம் டபுள் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ன்னு நம்ம டீமோட பேர் அங்க எங்கேயாவது இருக்கா? லோகோஸ்லாம் நம்ம டீமோட லோகோஸ் போட்ட மாரி பேனர்ஸ்லாம் வருதான்னு பார்த்துக்கோங்க. வரல அப்டின்னா, நீங்க நம்ம டீம்ல இல்லன்னு அர்த்தம். வேற ஏதோ டீம்ல இருக்கிறீங்க அப்டின்னு அர்த்தம். உங்கள பொய் பொய் சொல்லி ஏமாத்தி சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப வந்து எவ்வளவு நாள் இந்த மாரி தெரியாம ஓட்டிட்டு இருக்க முடியும்? தெரியாம பண்ண முடியும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஸ்டாப் ஆயிரும். நேத்து வரைக்கும் லிங்க் கிடைச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன பண்ணுவாங்க அவங்க? யோசிச்சு பாருங்க. அந்த மாரி தான். அதே மாரி அந்த எல்டிபிலயுமே கடைசீட்ல வந்து இன்னும் ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண போறேன். என்னன்னா வந்து அந்த எல்டிபியோட முடியும்போது சரவணன் டியூசிடி டீமான்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க ஜாயின் பண்ண உடனே வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி விடுவோம். அந்த குரூப்லயே வந்து சரவணன் டியூசிடி டீம்னு இருக்கும். அந்த டீம்ல உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் பேனர் போடுவாங்க. அந்த வெல்கம் பேனர்லயுமே சரவணன் டீம்னு பேனர்ல அந்த லோகோ இருக்கும். பிளஸ் உங்க நேம் அங்க போட்டு வெல்கம் பண்ணுவாங்க. இந்த மாரி நேம் போட்ட லோகோ வந்து நெறைய அந்த குரூப்ல வரும். டெய்லி ட்ரெய்னிங் லிங்க் வரும். அப்படிலாம் வந்துச்சுன்னா தான் இது சரவணன் டியூசிடி டீம் இல்லைன்னா அந்த டீம் கிடையாது. உங்கள பொய் சொல்லி சேர்த்திருக்காங்க அப்படின்னும், நான் அந்த எல்டிபிலயுமே ஆட் பண்ண போறேன். ஏன்னா இதெல்லாம் எதுக்காகன்னா, நெறைய பேர் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மிஸ்யூஸ் பண்றாங்க. வேற ஆளுங்கள வந்து நம்ம பேர் சொல்லி ஏமாத்துறாங்க. அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான். எல்லாமே நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணா தான் இதெல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி, இந்த பிளாட்ஃபார்ம், நம்ம டீம் வந்து ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணா தானே அடுத்து இது கரெக்ட்டா இருந்தா தானே அடுத்து நம்ம ஃபர்தரா வளர முடியும். இந்த ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல்லயே நமக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம அப்புறம் எப்படி பண்ண முடியும்? அந்த இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் நம்ம இவ்ளோ வந்து நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் வந்து எல்லாருமே கோஆப்பரேட் பண்ணுங்க. எல்டிபி லிங்க் தயவு செஞ்சு எங்கேயுமே தேவையில்லாம யாரும் ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு நாளைக்கு அது பண்ணிட்டு அப்புறம் மறந்துறாதீங்க. எப்பயுமே நம்ம குரூப்ல ஷேர் பண்ணவே கூடாது. யாரெல்லாம் எல்டிபி லிங்க் கேட்கறாங்களோ, அவங்க டெய்லி ட்ரெய்னிங் வராங்களா? ஆக்டிவா இருக்காங்களா? பர்ச்சேஸ் பண்றாங்களா? அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது இந்த மாரி ஆக்டிவா இல்லாதவங்க கேட்கறாங்கன்னாவே என்ன ஏதுன்னு பாருங்க. அதே மாரி குரூப் வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணி புது குரூப் ஓப்பன் பண்ணுங்க. சரி ஓகே. தேங்க் யூ. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தான் கன்சிஸ்டன்சியோட கடைசி நாள். ஓகேங்களா? 100 பிவி யாராவது பண்ணாதவங்க ஏன்னா நேத்தோட முடியுது. பட் இன்னைக்கு ஒரு நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு 12 மணிக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிருங்க. இந்த ட்ரெய்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே பர்ச்சேஸ் பண்ணி உங்க கன்சிஸ்டன்சிய பிரேக் பண்ணாம பார்த்துக்கோங்க. சரி ஓகே ஃபைன். இப்ப இந்த ட்ரெய்னிங் அப்படியே அடுத்து கன்டின்யூ பண்றதுக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ. நான் அவர வந்து இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரெய்னிங்க ஃபர்தரா கன்டின்யூ பண்ணுவாரு. 9 மணி வரைக்கும் இந்த ட்ரெய்னிங் நடக்கும். கவனிங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.